ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டுல இந்த குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வார்த்தை நிறைய நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். இத்தனை நாட்களாக எதிர்கட்சியான திமுக இந்த குற்றச்சாட்டை ஆளுங்கட்சியை நோக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அதே குற்றச்சாட்டு திமுகவை நோக்கியும் எழுதான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இன்றைக்கு செந்தில் பாலாஜி தரப்பை சேர்ந்த ஒரு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. தாவேகா எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்குவதாக ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு. அமைச்சர் நிர்மல்குமார் கூட தாவேகா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஒரு சதி செய்யறாங்க, செந்தில் பாலாஜியை நம்பினா இதுதான் கெதி அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த குற்றச்சாட்டு அப்படின்றதுக்கு எங்க வலு சேர்க்குது அப்படின்னா, சில நாட்களுக்கு முன்னாடிதான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்கும் தெரியாது அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருந்தாரு. அதன் பிறகு இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய கருத்து என்பது குதிரை பேரம் நடத்தி இந்த ஆட்சியை கவிழ்ப்போம் என்கிற ரீதியிலாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்று உங்களுடைய கேள்வியிலே நீங்கள் சொன்னதை நான் உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியோடு தான் அணுகுகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அவர் சொன்ன நோக்கம் என்பது முற்றிலும் வேறுபட்ட நோக்கம். அதுல என்ன அவர் பொருள் கொண்டு சொன்னார் என்று சொன்னால், இந்த அரசு துவக்க நிலையிலேயே தடுமாறுகிறது, இந்த அரசு இந்த இயந்திரத்தை கொண்டு செலுத்த முடியாமல் ஒரு தேக்க நிலைக்கு சேருகிறது, அது மட்டுமல்லாமல் 118 என்கிற அந்த மேஜிக் நம்பர்ஸை இவங்க போய் ரீச் பண்ண முடியாது, அது ரீச் பண்றதுல நிறைய சிரமம் இருக்கு, தடுமாற்றம் இருக்கு. குறிப்பாக நடைபெற போகிற இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு ஆதரவாகத்தான் முடிவு வரும் என்று சொல்லிவிடவே முடியாது, அது வேறு மாதிரியான முடிவுகளை கூட அந்த இடைத்தேர்தல்கள் தரும் என்கிற அந்த நிலையிலிருந்து அவர் ஒரு ஜனநாயக அடிப்படையில் கருத்தை சொன்னாரு. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியை கூட கடந்த காலத்துல அவர் அப்படி சொல்லியிருக்காரு, இந்த ஆட்சி ரொம்ப காலத்துக்கு நீடிக்காது அப்படின்னு சொல்லி. அது ஒரு அனுமானம் தான். எதன் அடிப்படையில் என்று சொன்னால், அன்றைக்கு இருந்த அதிமுகவினுடைய ஸ்ட்ரக்சர், அதன் பிறகு அதிமுக ஆட்சி எப்போது வேண்டுமானாலும் கவிழ்க்கப்படலாம்னு இருந்த ஒரு சூழல், இதை கருத்தில் கொண்டு அன்றைக்கு அவர் அந்த கருத்தை தெரிவித்திருந்தார் இல்லையா? அந்த அடிப்படையில் தான் இப்போதும் அவர் சொன்னார். இப்ப இங்க குதிரை பேரம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நான் உங்களுடைய கேள்வியிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, குதிரை பேரம்ங்கிற வார்த்தையை சமீபமாக கேள்விப்படுறோம்னு சொன்னீங்க, அதனால நான் இதை சொல்றேன். விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான் குதிரை பேரம் என்றால் என்னவென்றே தமிழ்நாடு அரசியல் பார்த்து கொண்டிருக்கிறது. இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு அரசியலில் குதிரை பேரம் என்கிற நடவடிக்கையே கிடையாது. அரை நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்துடைய ஆட்சிகள், எடப்பாடி பீரியட்ல அந்த கூவத்தூர் அதெல்லாம் அப்போதானே பேசப்பட்டிருக்கு. இல்ல சார், ரொம்ப சிம்பிளா நீங்க அதை புரிஞ்சுக்கங்க. தன்னுடைய கட்சியில் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு தன்னுடைய கட்சியினருக்கு பணம் கொடுத்தாருங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமி மீதான குற்றச்சாட்டு. நான் எடப்பாடி பழனிசாமி நியாயப்படுத்துவது அல்ல என்னுடைய நோக்கம். ஆனா மாற்று கட்சியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை விலை கொடுத்து வாங்கினார் எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டு இல்லை. திமுகவில இருந்து வாங்கினாரா, காங்கிரஸ்ல இருந்து வாங்கினாரா, இன்ன பிற கட்சிகள்ல இருந்து வாங்கினாரா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவர் கட்சியில் இருந்தவர்கள் ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு போய்விடக்கூடாது, அதன் பிறகு சசிகலா தரப்புக்கு போய்விடக்கூடாது, டிடிவி தினகரன் தரப்புக்கு போய்விடக்கூடாதுன்னு சொல்லி தன்னை தக்க வைத்துக் கொள்ள தன்னுடைய கட்சியினருக்கு பணம் கொடுத்தாரு. அது குதிரை பேரம் தான் நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி. ஆனா அதில் கூட நீங்க விஜயினுடைய நடவடிக்கையை ஒப்பிட முடியாது. விஜயினுடைய நடவடிக்கை எப்படின்னா, முழுக்க ஒரு மாற்று கட்சியிலிருந்து மாற்று முகாமிலிருந்து ஆட்களை இழுத்து வருகிற வேலையை விஜய் செய்யறாரு. இது ஒரு அயோக்கியத்தனமான அரசியல். அதற்கு சமீபத்துல மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரே சாட்சி பகிர்றாரு. இடத்துல சொன்னாரு விஜய், நீங்க உங்க கட்சியினுடைய கடையநல்லூர் எம்எல்ஏவையும் சீர்காழி எம்எல்ஏவையும் ராஜினாமா பண்ண வச்சீங்கன்னா நான் அவங்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்றேன், அவங்களை வெற்றி பெற வைக்கிறேன்னு சொன்னாருன்னு அவரே சாட்சி பகிர்றாரு. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, எது உண்மை எது பொய்? முதல்ல சொன்னது உண்மையா, இல்ல இப்ப சொல்லி இருக்கிறது உண்மையா? அப்ப ஏன் அன்னைக்கு ஒரு மாறுபட்ட கருத்தை சொன்னார்? அப்ப விஜய் மீது களங்கம் கற்பிக்கணுங்கிறது அவருடைய நோக்கமா, அல்லது விஜய் பேசுனதை அப்படியே வெளியில சொல்லிட்டு சங்கடம் வந்துருச்சுங்கிறதுக்காக சமாளிக்கிறதுக்காக பேசுறாரு? அதான் அவர் சொல்லணும் இல்லையா சார்? அவரை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து இப்ப தடுமாறுறாரு. ஏன்னா அது விஜய்க்கு நெருக்கடியை உருவாக்கிருச்சு. விஜய்க்கு நெருக்கடியை உருவாக்கியதற்கு பிறகு அந்த சூழலில் இருந்து இப்போது வேறு ஒரு சூழலை உருவாக்குவதற்காக நேற்றைக்கு ஒரு சமாளிக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அவருன்னு நான் பாக்குறேன். அப்ப அதுல என்ன அப்படின்னா,
திட்டமிட்டு விஜய்க்கு ஒரு நெருக்கடி வந்ததற்காக வேணும் அதை மறைப்பதற்காக அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்ப இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அரசியல் மாற்றம் இருக்குல்ல, இதை நான் ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பார்க்கிறேன். நீங்க உண்மையிலேயே வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படி ஒரு குற்றத்தில ஈடுபட்டிருப்பாரே ஆனால், திருநாவுக்கரசுங்கிற ஒருத்தர் மூலமாக பேரம் நடந்திருக்குமே ஆனால் நீங்க நிச்சயமாக கைது செய்யலாம், தப்பு கிடையாது. குதிரை பேரம் என்பது யார் நடத்தினாலும் தவறுதான். ஆனா இந்த வழக்க பதிவு செய்த முறையில ஒரு சந்தேகம் எழுது. விஜய் குதிரை பேரம் நடத்துறாரு, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் ராஜினாமா பண்ணாங்க. இந்த ராஜினாமா பண்ணதை விசாரிக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவருக்கு கடிதம் கொடுக்கிறாரு. விசாரணை நடத்தப்பட்டதாக வெளிப்படைத்தன்மையோடு எந்த செய்தியும் இல்ல, அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இல்ல, இதற்கு பின்னால் யார் இருந்தார்கள்னு காவல்துறை ஆய்வு செய்யல. ஆனா வைகோ ஒரு சாட்சியை சொல்லி கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அப்ப வைகோ மீதும் வழக்கு தொடுக்கல, வைகோ கிட்ட பேசிய முதலமைச்சர் மீதும் வழக்கு தொடுக்கல. ஆனா இன்னைக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்ல. திருநாவுக்கரசு யார்கிட்ட பேசினாருங்கிற செய்தி இல்ல, திருநாவுக்கரசு கிட்ட அண்ணன் செந்தில் பாலாஜி பேசினாருங்கிற செய்தி இல்ல, பேரம் பேசப்பட்டதற்கான செய்தி இல்ல, எதுவுமே இல்ல. தலாலடியாக ஒரே நல்ல எஃப்ஐஆர் போட்டு ஆட்களை கைது செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப இந்த வழக்கு உண்மையிலேயே இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்டு குதிரை பேரம் நடப்பதை தடுப்பதற்கான வழக்கா, அல்லது திட்டமிட்டு பிரச்சனையை மடைமாற்றி விஜயின் பக்கம் இருக்கக்கூடிய அந்த அசிங்கங்களை அழுக்குகளை துடைப்பதற்காக திமுகவின் மீது பழி சுமத்துகிற வழக்காங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுதுதானே. அப்ப ரெண்டு பக்கமும் நீங்க வழக்க பதிவு பண்ணி தானே விசாரிச்சிருக்கணும். அது எப்படி ஒரு தரப்பை மட்டும் கைது செய்து விசாரிக்க முடியும்? இன்னைக்கு ஊத்தங்கர எம்எல்ஏவோட பேசினாங்க, திருப்பத்தூர் எம்எல்ஏவோட பேசினாங்கிற செய்தி இருக்குன்னா, அப்ப மதுராந்தகம் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதுக்கும், அம்பாசமுத்திரம் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதுக்கும், பெருந்துறை எம்எல்ஏ ராஜினாமா பண்ணதுக்கும் என்ன கணக்கு இருக்கு? விராலிமலை எம்எல்ஏவுக்கும் கரூர் எம்எல்ஏவுக்கும் என்ன கணக்கு இருக்கு? அது குறித்து ஏன் விசாரிக்கல? அது குறித்து ஏன் ஆய்வுகள் மேற்கொள்ளல? அது குறித்து ஏன் காவல்துறை கவலைப்படல? அப்ப காவல்துறையினுடைய இல்ல திருமாவர்கள் சொல்றது என்னன்னா, இது அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனை. சோ அவங்க கிட்டதான் அந்த கேள்வியை கேட்கணும்ன்றத அவர் சொல்றாருல்ல. குறைஞ்சபட்ச விசாரணையை ஏன் ராஜினாமா பண்ணாங்கன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்டையாவது கேட்டாங்களா? குறைஞ்சபட்சம் அதையாவது செய்திருக்கணும் தானே. அதை கூட செய்யலையே, ஏன் செய்யலன்னு கேக்குறேன் நான். அப்ப இது ஒரு நியாயமான போக்காக இல்ல. நீங்க சட்டப்படி எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணிருக்காங்க, அதற்கான ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஆனா தாவேக்காவுல அவங்க ஆல்ரெடி சிட்டிங் எம்எல்ஏவா இருக்காங்க, அவங்கள இழுக்கிறதுன்றது இது சட்டவிரோதம் தானே. எல்லாரும் எடப்பாடி பழனிசாமியை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டுதானே இந்த இயக்கத்துல பணியாற்றினாங்க. அது எப்படி தேர்தலுக்கு முன்பு இருந்த எடப்பாடி பழனிசாமியை ஏற்கிற மனநிலை தேர்தலுக்கு பின்பாக மாறிடுச்சு? அப்ப அந்த விவகாரத்துக்குள்ள நான் ஏற்படுத்துங்க, அவ்வளவுதான். என்கிற இந்த மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினரும் ஓட்டுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்க, 2 லட்சம் வாக்குகளை குறி வச்சு காசு கொடுக்குறாங்க. 60 கோடி ரூபாய் தேர்தல்ல ஓட்டுக்கு பணம் கொடுத்தது மட்டும், இன்ன பிற செலவுகள்லாம் சேர்த்து 70 கோடி ரூபாய். 70 கோடி ரூபாயை செலவு செய்துட்டு 2 நாட்கள்ல ராஜினாமா செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அதிமுக தலைமை மீதான அதிருப்தி எங்கிருந்து வந்துச்சுன்னு கேக்குறேன். அது எப்படி சார் அந்த 25 பேரு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் போது அதிமுகவின் மீது அதிருப்தி வராம, அந்த 25 பேர் ஆதரவு தெரிவிச்சதற்கு பிறகு நடவடிக்கை பாயும்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னதற்கு பிறகு பாதி பேர் சமரசத்துக்கு போறாங்க, இவங்க ராஜினாமா பண்றாங்க அப்படின்னா, அதற்கு பின்னால் தாவேக்காவுக்கு ஆதரவு தரணுங்கிற அழுத்தமான ஒரு பேரம் இருந்ததாகத்தானே பொருள் கொள்ளப்படும். அது எப்படி அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரமாகும்? அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரம்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரியான முடிவுல வரணும். எஸ்பி வேலுமணிக்கு வேறு முடிவு வருது, அண்ணன் விஜயபாஸ்கருக்கு வேறு முடிவு வருது, நத்தம் விஸ்வநாதனுக்கு ஒரு முடிவு வருது, இன்ன பிற மாவட்ட செயலாளர்களுக்கு வேறு முடிவு வருது. அது எப்படி கான்ஃபிளிக்டா இருக்க முடியும் நான் கேட்கிறேன். அப்போ இது முழுக்க முழுக்க பேரம் பேசப்பட்ட நடவடிக்கை தான். இதெல்லாம் முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற வேலை. எனவே இந்த குதிரை பேரத்தை துவங்கி வைத்தது தாவேக்கா. இவ்வளவு நாளாக ஜரூரா நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 50 நாட்களாக அந்த குதிரை பேரம் இங்கேயும் அங்கேயுமாக நடந்து கொண்டே இருக்கு. இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ய போறாங்க அப்படிங்கிற செய்தி எல்லாம் வந்து கொண்டே இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னைக்கு இதை மடைமாற்றுகிற வேலையாக திமுகவின் பக்கம் இதை திசை திருப்பி விட்டார்களோ என்கிற சந்தேகம் எழுகிறது. இது முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய கோரிக்கை. அது ஒரு பக்கம் சார். ஆனா இன்னொன்னு, ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆட்சி கூடிய சீக்கிரம் கவிழும்னு சொல்லும் பொழுதுதான் இந்த கேள்வி இன்னும் வலுவா வருது இந்த இடத்துல. சார் நான் தான் துவக்கத்திலேயே சொல்லிட்டேனே, ஏன் இந்த ஆட்சி கவிழும் என்பதை நான் சொன்ன காரணங்கள் கொண்டுதான் அண்ணன் ஸ்டாலின் சொன்னாரு. அவர் ஒரு ஜனநாயகவாதி சார். அவர் எப்போதுமே கொள்ளைப்புற வழியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றோ இன்னொரு கட்சியை கபலீகரம் செய்ய வேண்டும் என்றோ நினைத்ததே கிடையாது. கூட்டணி கட்சிகளை கூட ரொம்ப கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும் என்று கருதுகிற தலைவர் அவரு. அப்ப எதிர்கட்சிகள் என்பது எப்படிப்பட்ட ஜனநாயக தன்மை வாய்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறதுல அவர் முழு கவனம் செலுத்தக்கூடிய தலைவராக எப்போதுமே வெளிப்பட்டிருக்காரு. அந்த நிலையிலிருந்து அவர் இப்படி ஒரு குதிரை பேரத்தினால்தான் இந்த அரசு நிலைக்காது என்று சொல்லி இருப்பார் என்று நான் புரிந்து கொள்ள மாட்டேன். அவரை எதிர்க்கிற எதிரிகள் கூட அதை ஏற்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால்
அப்படி 1000 வாய்ப்புகள் 2016 ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு வந்த போதும் கூட அதை செய்ய தவறிவிட்டு ஜனநாயக வழியில் நான் 2021 தேர்தல் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்கிறேன் என்று சொன்ன தலைவர் தான் மு.க. ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த அடிப்படையில் அவருடைய கருத்து வெளிப்படவில்லை. அவருடைய கருத்து வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்பது வேறு. இன்றைக்கு இந்த சூழலோடு முடிச்சு போட்டு அவரை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். முறையான விசாரணை நடத்தினால்தான் இதுல என்ன நடந்திருக்குன்னு தெரியும். என்ன பொறுத்த வரைக்கும் இது அமலாக்கத்துறையினுடைய வழக்கு மாதிரி போயிரும்னு நான் கருதுறேன். ஆதாரங்கள் இல்லாமல், அடிப்படை இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு எஃப்ஐஆரை போட்டு கைது செய்யறதுங்கிறதும், அந்த நேரத்துக்கு ஒரு செய்தியாக்கி விட்டு அந்த நேரத்துக்கு ஒரு செய்தியை பேசுபொருளாக்கி விட்டு பின்னாளில் ஆதாரம் இல்லாமல் தடுமாறுவது என்பதும் அமலாக்கத்துறையினுடைய பாணி. அந்த பாணியை விஜய் அரசு பின்பற்றுகிறதோ என்கிற சந்தேகம் இப்போது எழுந்திருக்கிறது. குறிப்பா சார், இப்ப இந்த நடக்கக்கூடிய இந்த சினாரியோ எல்லாம் தாவேக தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரு நியாயம், அவங்க தரப்புல இருந்து சொல்லக்கூடிய நியாயம் என்னன்னா, திமுக அதிமுக கூட்டணி அமைக்க முயற்சி செஞ்சாங்க, தாவேகா வரக்கூடாது, விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பக்கமும், அதனாலதான் இப்ப தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய கட்சிகளும் அந்த குற்றச்சாட்டை இப்ப வரைக்கும் வைக்கிறாங்க. அந்த விஷயம் நியாயப்படுத்தப்படுதா? குறிப்பா அதிமுகவில இருந்து எல்லாரும் ராஜினாமா பண்றதா இருக்கட்டும், இல்ல இப்போ திமுகவின் மீது சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, இது எல்லாமே விஜய்க்கு ஒரு பிளஸ் பாயிண்டா அமைதா? இல்ல சார், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க திமுக அதிமுக கூட்டணின்னு. இதை ரொம்ப நுட்பமாக உள்வாங்க வேண்டியிருக்கு. அண்ணன் ஆராசா சொன்ன கருத்து தான் நியாயமான கருத்து. என்ன அப்படின்னு கேட்டா, கீழ்நிலையில் பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கலாம் சார். ஆனா ஒரு தலைவர் அதை ஏற்றுக்கொண்டாரான்னு பார்க்கணும். ஒரு தலைவருடைய நிலைப்பாடுதான் அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு. கீழ்நிலையில் இருந்த அமைச்சர்களுடைய நிலைப்பாடு, மாவட்ட செயலாளர்களுடைய நிலைப்பாடு கட்சியினுடைய நிலைப்பாடாக மாறாது இல்லையா? அப்ப திட்டமிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க. அதாவது இப்ப கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கிற பேராசிரியர் காதர் மைதீனிலிருந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு சொன்னாரு ஸ்டாலின் தான் சொல்றாங்க. அவர் கருத்துக்களை கேட்டு இருக்கிறார். இப்படி ஒரு செய்தி வருது, இப்படி ஒரு டிமாண்ட் நம்ம கிட்ட கொடுக்கப்படுது, அதை என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஒப்பீனியனாக அவர் கேட்டிருக்கிறாரே தவிர, இதுதான் ஆப்ஷன், இதை செஞ்சுதான் ஆகணும்னு அவர் சொன்னதாக இதுவரைக்கும் யாரும் சொல்லலையே. நாங்க அப்படி செய்ய போறோம்னு அவர் உறுதி கொடுத்ததாக சொல்லலையே. அவர் எல்லாருடைய கருத்தையும் கேட்டிருக்காரு. அது சரியாக இருக்காதுன்ற முடிவுக்கு அவர் வந்திருக்காரு. அதன் பிறகுதான் அவர் 2 அறிக்கை கொடுக்கிறாரு. முதல்ல ஒரு அறிக்கை என்ன கொடுக்கிறாருன்னா, விஜயை ஏன் பதவி ஏற்பதற்கு ஆளுநர் அழைக்கவில்லைன்னு ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. 2வது அறிக்கை கொடுக்கிறாரு, நாங்க வலுவான எதிர்கட்சியாக செயல்படுவோம், அந்த ஆளுங்கட்சிக்கு 6 மாத காலம் அவகாசம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒரு ஜனநாயகத்தன்மை கொண்டிருக்கிற தலைவர் யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதோ அவர்களை ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அழைப்பது தானே சரின்னு ஆளுநருக்கு அறிவுறுத்துறாரு. பெரும்பான்மை கிடைக்கலன்னாலும் வாக்குகள் அடிப்படையில் நம்பர் 1 பார்ட்டிங்கிற இடத்தை, கூடுதல் இடங்களை பெற்ற லார்ஜஸ்ட் பார்ட்டிங்கிற இடத்தை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில யாரு பெறுறான்னா விஜயினுடைய தாவேகா பெறுது. அப்ப அவங்களை அழைப்பது தானே சரின்னு ஒரு தலைவர் கேட்டதற்கு பிறகு அதிமுகவும் திமுகவும் கூட்டு சேர நினைச்சிச்சு, அதனாலதான் இப்படி ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னு பேசுவது எப்படி அறமாக இருக்கும்? அது அறத்துக்கு மாறான பேச்சு. அப்படி ஒரு பேச்சு தாண்டி பாஜகவினுடைய உதவியோடு அது நடந்திருக்குன்றதுதான் இங்க முக்கியமான டிபேட்டா இருக்கு. பாஜகவுக்கு ஒரு எம்எல்ஏ தான் சார், உதகமண்டலம் 1 மட்டும்தான். அது என்ன ரோல் பிளே பண்ணிருக்காங்க? இப்ப பாஜகவுக்கு ஏதாவது ரோல் இருக்கா தமிழ்நாட்டு? பாஜக எம்எல்ஏ மட்டும் கிடையாது சார், அதுல மத்திய அரசினுடைய ரோல், ஆளுநருடைய ரோல், இவ்வளவு விஷயங்களும் அடங்கி இருக்கு. அதையும் சேர்த்துதான் சொல்றாங்க. இல்ல, இப்ப விஜய் ஒன்றிய அரசினுடைய விவகாரத்துல அடக்கி வாசிக்கிறாரு. இது போல சாட்சிகள் ஏராளமாக இருக்கு. ஆளுநர் விவகாரத்துல தேசிய கீதத்தை 2 முறை பாடினா என்னன்னு கேக்குறாங்க. இப்படியெல்லாம் கண்ணுக்கு நேராகவே ஒன்றிய அரசுக்கு அஞ்சி நடுங்கி அவர்களுடைய கட்டளைகளுக்கெல்லாம் தலை சாய்கிற ஒரு முதலமைச்சரை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம், சாட்சியாகவே பார்க்கிறோம். அதுபோல இந்த பேச்சுவார்த்தைக்கு திமுக துணை நின்றதுங்கிறதுக்கு ஒரு சாட்சி சொல்லுங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்ததுங்கிறதுக்கு ஒரு சாட்சி சொல்லுங்க. எதுவுமே இல்லாம போகிற போக்கில் வெறும் விமர்சனங்கள் தான், எல்லாமும் வார்த்தைகள் தான், ஆதாரங்கள் ஒன்றுமே கிடையாது, அடிப்படை என்பது எதுவுமே கிடையாது. போகிற போக்கில் சொல்லப்படுகிற செய்தி, அது ஒரு நரேட்டிவா செட் பண்ணப்பட்டு அதன் பின்னாலேயே ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டு போவதுங்கிறது ஒரு இயக்கத்தை காயப்படுத்துகிற வேலையாகத்தான் இருக்குமே தவிர அது ஆதாரப்பூர்வமான வேலையாக எப்படி இருக்க முடியும்னு நான் கேட்கிறேன். அதுக்கான ஆதாரம் இருக்கா? பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா இப்படி பேசினார் சார், நாங்க தான் சார் பேசணும் அமித்ஷா சொல்லி யாராவது சொல்றாங்களா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ரெப்ரசன்டேஷன் இங்க வந்தாங்க. பியூஷ் கோயல் வந்துகிட்டே இருந்தாரு தமிழ்நாட்டுக்கு, ஏன் இடைப்பட்ட காலத்துல அவர் வரல? அவர் வந்திருக்கலாம் தானே? அவர் திமுக தலைவரை சந்திச்சிருக்கலாம் தானே? இல்ல திரைமறைவுலதான் நடந்துச்சுன்னா அதை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? தாவேகா கிட்ட இருக்கு. ஏன் அதை அம்பலப்படுத்தாம இருக்குன்னு நான் கேட்கிறேன். எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போங்க.
ஏன் எக்ஸ்போஸ் பண்ணல? அப்ப எக்ஸ்போஸ் பண்ண முடியாத நிலையில் அந்த பிரச்சனை இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல வந்து தாவேகா வந்து அந்த கூட்டணி கட்சிகளினுடைய ஒரு மீட்டிங்கை வந்து நடத்துறாங்க. அதுல இடதுசாரிகள் மட்டும் வந்து பங்கேற்கல. குறிப்பாக திமுக கூட்டணியிலிருந்து சமீபத்துல கூட மதிமுக வந்து வெளியேறியதாக சொல்லியிருந்தாரு. வரும்பொழுது நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்து அவர் சொல்லியிருந்தாரு. சோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது திமுக வந்து தனித்து விடப்பட்டிருக்கா? தாவேகாவினுடைய இந்த கூட்டணி அவங்க ஒரு பக்கம் பலம் பெறாங்களா? இது எப்படி பாக்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் ஒருபோதும் தனித்து விடப்படுகிற இயக்கம் அல்ல. அப்படியே அது கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு கரம் இல்லை என்று சொன்னாலும் கவலைப்படுகிற இயக்கமும் அல்ல. எங்களை போன்ற ஏராளமான இயக்கங்கள் இன்னும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அணியில் தான் அங்கம் வகிக்கின்றன. எந்த கட்சியும் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கவில்லை, மதிமுகவை தவிர. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சபலப்படுகிறது, சஞ்சலப்படுகிறது. ஆனால் பொதுவுடைமை இயக்கமோ விடுதலை சிறுத்தைகளோ நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அழுத்தப்பட்டோம், நசுக்கப்பட்டோம், திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை வஞ்சித்ததுன்னு சொல்லி இன்னும் புகார் பத்திரங்கள் எல்லாம் வாசிக்கல. இன்றைக்கு இடதுசாரிகள் எடுத்திருக்கிற இந்த நடுநிலையான நிலைப்பாடு எல்லோரையும் சிந்திக்க வைத்திருக்கிறது. அவர்கள் நியாயத்தின் பக்கம்தான் நிற்கிறார்கள். வெளியிலிருந்து ஆதரவு என்று சொல்லிவிட்டு இப்போதும் வெளியிலேயே நிற்கிறார்கள், உள்ளுக்குள் செல்லவில்லை என்கிற செய்தி இன்றைக்கு நாட்டு மக்களிடத்திலே சென்று சேர்ந்திருக்கிறது. திமுக எப்படி இதுல தனித்து விடப்பட்டதாக கருதப்படும்னு நான் கேட்கிறேன். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வெளியேறிவிட்டதா? இல்ல. மனிதநேய மக்கள் கட்சி வெளியேறிவிட்டதா? இல்ல. எஸ்டிபிஐ கட்சி வெளியேறிச்சா? இல்ல. நத்தத்தில் ஒருவர் போட்டியிட்டாரே செல்வகுமார்னு, அவருடைய கட்சி வெளியேறிவிட்டதா? இல்ல. கிறித்தவ நல்லெண்ணெய் இயக்கம் இனிகோ இருதயராஜ் விஜயை எதிர்த்து போட்டியிட்டாரு, வெளியேறிவிட்டதா? இல்ல. நாங்க வெளியேறிட்டோமா? இல்ல. இப்படி இடங்களை குறைவாக பெற்ற, இடங்களை பெறாத கட்சிகள் எல்லாம் இன்னமும் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்குது. திமுக தனித்து விடப்படல. சரி சார், நான் இப்படி வந்துடுறேன். ஒருவேளை திமுக தனித்து விடப்பட்டுருச்சு, என்ன சார் திமுகவுக்கு நட்டம்? இங்க பிளாட்ஃபார்ம் திமுகவோடது மறந்துடக்கூடாது. நீங்க திமுகவினுடைய பிளாட்ஃபார்ம்ல ஏறி டிராவல் பண்ற கட்சி போயிடுச்சுன்னா டிராவல் பண்ற கட்சி தான் வருத்தப்படணுமே தவிர பிளாட்ஃபார்ம் வச்சிருக்கிற கட்சி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்கள் எல்லோரையும் திமுக தூக்கி சுமந்தது. இப்போது சுமைகள் இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொருவர் முதுகில் போய் அந்த சுமைகள் ஏறி இருக்கிறதே தவிர திமுகவுக்கு எந்த நட்டமும் இல்லை சார். திமுக இதை எதிர்கொள்கிற வலிமையை பெற்றிருக்கிற இயக்கம். திமுக இதை எதிர்கொள்கிற ஆற்றலை பெற்றிருக்கிற இயக்கம். 234 தொகுதியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் திமுக பெரிய பார்ட்டி இப்பவும், கேடர் வைஸ் திமுக பெரிய பார்ட்டி இப்பவும். ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை பொலிட்டிக்கலா பண்ணணும்னு சொன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிற ஒரே பார்ட்டி திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க பூத் ஏஜென்ட் போட்டதுல இருந்து எலெக்ஷன் ஒர்க் பார்த்ததுல இருந்து எலெக்ஷன் ப்ரொசீடிங்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த தேதி முதல் ரிசல்ட் வர்ற தேதி வரைக்கும் லைவ்ல இருந்தது திமுக மட்டும்தான். திமுக தனித்து விடப்படுகிற இயக்கம் அல்ல. அப்படியே தனித்து விடப்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை மக்கள் நிராகரிக்க மாட்டார்கள். அது மக்களோடு இரண்டரை கலந்திருக்கிற இயக்கம். அதனுடைய பயணம் என்பது வேறு, அதனுடைய வீழ்ச்சி என்பது வேறு. அது ஒருபோதும் தனிமைப்படுத்தப்படாது. தனிமைப்படுத்தப்படுகிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. நிச்சயமா தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.